ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து பைனாப்பிளை வந்து சும்மா சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரில் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சும்மா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பைனாப்பிளில் வந்து பாதியே எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 5 பீஸ் வந்து நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் மசாலா என்னென்னலாம் பார்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, கொஞ்சமாக சால்ட்டு. இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. இது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி, இது எல்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வச்சுருந்த மசாலா எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டுட்டு ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மசாலா எல்லாமே அதில் வந்து நல்லா கோட்டானால் மட்டும் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிட்டு இதிலே லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து ஸ்கியூவர்ஸ் குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியை வந்து லைட்டாக வந்து குத்தி எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அடுப்பில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த குச்சி இல்லாட்டி நீங்கள் வந்து அப்படியே கூட வந்து தவாவில் போட்டு கூட நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்க்குறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி பைனாப்பிளை வந்து கட் பண்ணி கூட நம்ம வந்து போட்டு கூட இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். நான் அன்றைக்கி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தான் போட்டிருக்கேன். இந்த இதுக்கு பதிலாக வந்து பட்டர் போடலாம். பட்டர் போட்டால் இதோடய நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருந்த எல்லா பைனாப்பிளையும் இதில் வந்து போட்டுடலாம். ஒரு சைடு வந்து நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் அது ஸ்லோவாக வந்து குக் ஆகும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 சைடுமே நல்லா வந்து குக் ஆகிட்டு கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து பைனாப்பிள் வந்து லைட்டாக வந்து புளிப்பு அப்புறம் இனிப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது புளிப்பு, இனிப்பு, காரம், அந்த உப்பு எல்லாத்தோட ஃப்ளேவரும் இருக்கும். சாப்பிடும்போதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.